Yes, good afternoon. Yes, audible நான் இருக்கேனான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. Yes, online I mean YouTube students, just tell me whether you can hear me. Yes, so live start பண்ணிட்டேன். audible இருக்கேனான்னு மட்டும் சொல்லுங்க. Yes. Am I audible? Am I audible? ஓகே, நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நான் என்ன கொண்டு போக போகிறேன்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குக்காக நீங்கள் மெயின்ஸ் லெவல் வந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ மெயின்ஸ் லெவல் வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் பிஓக்கும் ப்ரிலிம்ஸ் இல்லைல்ல. ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து எஸ்பிஐ எல்லாமே மெயின்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து செஷன் நிறைய இருக்குது, நமக்கு யூடியூப்பில் பார்க்கும்பொழுதே இருக்குது. ஜஸ்ட் ஐ வாண்ட் நோ வெதர் மை ஆடியோ இஸ் கிளியர். ஜஸ்ட் அ மொமெண்ட், செக். ஓகே, சரி, எனக்கு வந்து அது கேட்குது. ஸோ அதனால் வந்து லெட் மீ கண்டினியூ. ஸோ அதனால் வந்து என்ன யோசிச்சேன்னா, செஷனில் வந்து இடியம்ஸ் ரிலேட்டடாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து இடியம்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஓகே, எஸ். ஸோ ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் மேம் ஏதாவது ஒன்று போடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் யூ கைஸ் ஆர் தேர். வெறும் ஹாய் சொன்னால் மட்டும் கூட போதும். ஓகே, ஸோ எப்படியும் நம்ம வந்து சைலண்ட்டாக தான் இருப்போம். ஓகே, மேக்ஸிமம் பீப்புள் ஆர் வெரி சைலண்ட். ஓகே, மைட் பி இங்கிலீஷ் பார்க்குறதுனால சைலண்ட்டாக இருக்கீங்களோ, அது எனக்கு தெரியல. சரியா? ஓகே, இன்றைக்கி செஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நான் 10 வேர்ட்ஸ் வந்து இடியம்ஸில் கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் நம்ம 1லேருந்து 50 வரைக்கும் ஒரு குட்டி ரீகேப் வந்து இன்றைக்கி செஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் முன்னாடி எடுத்தது எப்போவுமே நான் ரிவிஷன் பண்ணுறது வந்து என்னோடய செஷனில் பழக்கம். சரியா? ஸோ இது வந்து ரெக்கார்டடாக போயிருந்தது ப்ரீவியஸ் செஷன். ஓகே, இது வந்து நான் லைவில் கொண்டு போனால் உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம செஷன் கொண்டு போக போகிறோம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்றைக்கி செஷனில் இடியம்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, டர்ன் அ டெஃப் இயர். ஓகே, டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டு இக்னோர் திங்ஸ் அப்படின்னும் பொழுது, அதாவது காது கேட்காத மாதிரி இருக்கிறது. ஓகே, டிஸ்ரிகார்ட் திங்ஸ். ஓகே, when you are trying to refuse things. ஓகே, இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், he turned a deaf ear. Sorry, he turned a deaf ear to all requests. எஸ், எல்லா ரிக்வெஸ்ட்டுக்கும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ட்ரைங் டு ரெஃப்யூஸ். ஓகே, ஸோ அப்போ டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொல்லும் பொழுது, யூஆர் ட்ரைங் டு இக்னோர், யூஆர் ட்ரைங் டு டிஸ்ரிகார்ட், யூஆர் ட்ரைங் டு, அதாவது மரியாதை கொடுக்காம இருக்கிறது, இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஓகே, எஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் வரும்? அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்ட், யூ ஆர் வெரி மச் கன்ஃபியூஸ்ட் அபவுட் த சிச்சுவேஷன். அதாவது பசில்டாக இருக்கும். ஓகே, தென் பர்ஃப்ளெக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஆர் யூ கேன் ஈவன் சே இஃப் யூ ஆர் பேஃபில்ட், இஃப் யூ ஆர் இன் அ கியாஸ் கண்டிஷன். ஓகே, இது எல்லாமே அதோட மீனிங்காக நம்ம சொல்ல முடியும். அப்போது நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் போது யூஸ் பண்ணலான்னா, இதை நம்ம எக்ஸாம்பிளில் போடும்பொழுது, she was at her wits end trying to manage the unruly students. நான் உங்களை சொல்ல, ஓகே, இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொண்டு வந்தேயா. ஓகே, சரி. ஸோ நான் சொல்கிறேன் பூபதி, 1 செகண்ட். ஸோ அப்போ வந்து ஒன்ஸ் விட்ஸ் எண்டுனா இந்த ஒன்ஸுக்கு பதிலாக ஹர் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அவங்க வந்து ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் டு மேனேஜ், கன்ஃபியூஸ்ட் அண்ட் ட்ரைங் டு மேனேஜ் த அன்ரூலி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது அப்படியே இந்த ஃப்ரேஸை நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஃப்ரேஸ் அப்படியே நம்ம எடுத்து கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலைகளை சொல்ல வராங்க. புரியுதா? ஓகே, டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ட்ரைங் டு இக்னோர் த சிச்சுவேஷன். அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டுன்னு சொன்னால் யூ ஆர் பசில்ட் அபவுட் த சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்மிங் டு த
third one. Okay, so இன்னைக்கு செஷன்ல பார்க்க போற third idiom என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to fight tooth and nail. Yes, to fight tooth and nail அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மொத்தமாகவும் நான் வச்சிருக்கேன். சரியா, இப்போ தனித்தனியாக முதல்ல பார்த்துடலாம். ஓகே, to fight tooth and nail அப்படின்னு சொன்னால் ஒரு டிட்டர்மைன்ட் வேல யூ ஆர் ட்ரைங் டு ஃபைட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து சண்டை போட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு பொழுது நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, டு ஃபைட் இன் அ determined way for what you want. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னும் பொழுது ஒரு தெளிவாக ஒரு பிளான் பண்ண வழியில் போய் சண்டை போடுறோம்ல, அதை தான் வந்து டு ஃபைட் டூத் அண்ட் நெயில் அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறது கண்டிப்பாக அந்த இடியமை வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்க்கலாம். த ஸ்மால் பிஸ்னஸ், ஓகே, த ஸ்மால் பிஸ்னஸ், ஐயோ 2 S போட்டேன், ஒரு S தானே வரும். ஓகே, த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஃபாட், ஓகே, tooth and nail. ஓகே, ஒரு விஷயத்துக்காக போல to keep her shop from closing during the pandemic. ஓகே, ஸோ அதனால் இப்போ எனக்கு அந்த கடை வேணும், சரியா, அந்த கடையை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன். ஸோ அந்த குட்டி பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா சண்டை போடுறாராம். சண்டை போட்டு டு கீப் ஹர் ஷாப், அவங்க அந்த பர்டிகுலர் ஷாப்பை வைக்கணும், டியூரிங் பேண்டமிக் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வைக்கணுன்றதுக்காக. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்றதுக்காக சண்டை போட்டு நீங்கள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே டு ஃபைட் டூத் அண்ட் நெயில் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் வாட்னு பார்த்தீங்கன்னா த green-eyed monster. ஓகே, மான்ஸ்டர் க்ரீன் ஐலியாக இருப்பார். ஓகே, சரி, இங்கே அப்படி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா used as a way of talking about jealousy. ஓகே, ஸோ ஜெல்லஸாக இருக்கிற விஷயங்களை வந்து பற்றி பேசுகிற மாதிரி நம்ம ஒப்பிடுறது தான் வந்து த க்ரீன் ஐட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக கன்வே ஆகிடும். இப்போது யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம நினைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் பொழுது ஜெல்லஸியில் நம்ம பார்க்குறோம், என்ன இப்படி நடந்துட்டுருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட பேசக்கூடாதுன்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ அந்த ஜெல்லஸ்னஸ் வரும்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் க்ரீன் ஐட் மான்ஸ்டர் மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் எக்ஸ் வித் someone new, the green-eyed monster took over him and he could not hide his feelings. ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த ஜெல்லசி வந்து அவரை என்ன சொல்கிறது, அவருக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ வந்துட்ட பிறகு வந்து அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஜெல்லசி அப்படின்ற அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ணி இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது வந்து இட் இஸ் டெஃபினேஷன். ஓகே, ஸோ ஜெல்லஸாக இருக்கிற அந்த ஆட்டிடியூட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்த உடனே ஒரு ஷாக் ஆகும்ல, ஸோ அந்த ஜெலஸியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவரை ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ஒன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபிஃப்த்து போகிறதுக்கு முன்னாடி குட்டி ரீகேப் தான், ரொம்பலாம் கிடையாது. டேர்ன் அ டெஃப் இயர்னா யூ ஆர் ட்ரைங் டு இக்னோர் த சிச்சுவேஷன். டெஃப் இயர் டு ஆல் ரிக்வெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டேர்ன் அ டெஃப் இயர் கொடுக்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் ஒன் விட்ஸ் எண்ட் அப்படின்னு சொன்னால்
பசில்டாக இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஸோ அன்ரூலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம்ல, அதை சொல்கிறது. டு ஃபைட் டூத் அண்ட் நேல் அப்படின்னு சொன்னால் ஒரு டிட்டர்மைண்ட் வேல யூ ஆர் ட்ரைங் டு ஃபைட் ஃபார் வாட் யூ வாண்ட். ஓகே, த க்ரீன் ஐட் மான்ஸ்டர்னா யூஸ்ட் ஆஸ் அ வே ஆஃப் டாக்கிங் அபவுட் ஜெலசி. ஓகே, இது பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல, ஆனால் ஷாக்கிங்காக நான் அதை பார்க்குறேன், அந்த என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம இது சொல்கிறது. ஓகே, எஸ், கம்மிங் டு த ஃபிஃப்த் ஒன். ஓகே, ஸோ ஃபிஃப்த் வந்து set the record straight. Okay, set the record straight. Okay, so இதுதான் நம்மளோட idiom. Okay, இதுக்கு வந்து என்னவா இருக்கும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா give a correct account. So give a correct account ன்றது தான் set the record straight அப்படின்னு சொல்றாங்க. Now we are going to take examples. Okay, சரி, எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஒரு ட்ரூ வேர்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஹவ் பீன் ரிப்போர்ட்டட்லி அதை ரிப்போர்ட்டட் இன்கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம செட் பண்ணி ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் சொல்கிறத கூட செட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட்னு சொல்லலாமா. ஓகே, சரி, நான் இப்போ எக்ஸாம்பிள் தரேன். He was trying to convince his public relation department to let him set the record straight. Okay, so இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து he is trying to convince. Okay, அதான் இந்த எக்ஸாம்பிள். He was trying to convince his public relation department. Okay, இந்த relation department வந்து convince பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு? To let him set, okay, the record straight. Record straight. Okay, yes. So அப்போ வந்து something which is incorrect, he is trying to make it right அப்படின்னும் பொழுது அதை வந்து set the record straight அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, he is trying to convince people. Okay, fifth one. Yes, sixth one என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நிறைய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா இந்த வேர்ட் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. குட் சமாரிட்டன். Okay, there is a story called Good Samaritan also. So where three people will be there who will be helping the person who was injured. Okay, அதில் third person தான் வந்து குட் சமாரிட்டன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. இது அந்த குட் சமாரிட்டன்ற இடியம் சொன்னீங்கனாலே சம்திங் விச் இஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல் பர்சனை பற்றி நம்ம பேசும்பொழுது சொல்லலாம். ஓகே, சம்திங் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்கள சொல்லும் பொழுதுமே குட் சமாரிட்டன் சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா when my car broke down. இந்த broke downன்றது எனக்கு phrasal verb, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. when my car broke down. Okay, so when my car broke down in the middle of என்ன சொல்றது, middle of the highway. Okay, சும்மா நான் I'm trying to என்ன சொல்றது, set a sentence. Okay, a good Samaritan pulled over and gave me a ride to the nearest town. Okay, ஸோ அதாவது ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது ஒரு ஹைவேல, சரியா? ஒரு குட் சமாரிட்டன் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரைட் கொடுத்து ஒரு நியரஸ்ட் டவுனுக்கு வந்து உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வென் யூர் ட்ரைங் டு ஹெல்ப் சம் ஒன் அப்படின்னும் பொழுது குட் சமாரிட்டன்ற இடியம் யூஸ் பண்ணலாம். செட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட்னா இன்கரெக்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை யூர் ட்ரைங் டு கன்வின்ஸ் அண்ட் யூர் ட்ரைங் டு மேக் இட் ரைட்னும் பொழுது செட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட்னு சொல்லலாம். எஸ், 4 more to go. Okay, so 7th one என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா to go to the whole hog. To go to the whole hog. Okay, சரி, இப்போ இதோட மீனிங் என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to do it completely. ஓகே, கம்ப்ளீட்டானா ஃபுல்லாக முடிச்சிடுறது, சரியா? ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லும் பொழுது to do it completely, to go to the whole hog அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது எக்ஸாம்பிள் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you are going to start
a business. Okay, நீங்கள் வந்து ஒரு business start பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். You might as well go to the whole hog and launch what? Launch a big marketing campaign. Yes, so இது பண்ண ட்ரை பண்ணுவோம்ல, not just a small ad. ஒரு சின்ன ஆடோட விட்டுறாம we are trying to launch a big marketing. Yes, ஸோ அப்போ வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து அது என்னன்றதை we'll try to launch. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் to go to a whole hogனா வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பண்ணுறது. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட்டிங்கை ஃபுல்லாக பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு ஆடோட நிறுத்திட மாட்டீங்க. ஸோ 8th one is bad blood. சரியா? ஓகே, பேட் பிளட்டுன்னு கேட்கும்பொழுது அதுவும் வந்து நமக்கு ஒரு இடியம் தான் சொல்கிறாங்க. ஆங்க்ரி ஃபீலிங். ஓகே, ரொம்ப ஒரு என்ன கடுப்பாக ஒரு கோவத்தில் நம்ம யோசிக்கிற விஷயங்களை தான் சொல்கிறாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிளில் போடும்பொழுது there has been bad blood. ஏன்னா இது வந்து கான்ட்ராக்ஷன் இல்லாமல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, புரியாது. ஓகே, bad blood between the two families. ஓகே, ஸோ இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு உள்ள வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு ஆங்க்ரி மோடில் தான் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னும் பொழுது எஸ். லாஸ்ட் 2 to go. எஸ். ஸோ இன்னும் வந்து நமக்கு 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 50யும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கோங்க. இடியம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தான், சரியா? நான் பார்த்த வரைக்கும் முக்கியம் தான். ஸோ அதனால தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். மனப்பாடம் பண்ணுறோன்னு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணி குவிட் பண்ணாதீங்க. ஓகே, எஸ். ஸோ லே அவுட் அப்படின்னும் பொழுது யூ ஆர் ட்ரைங் டு ஸ்பெண்ட் திங்ஸ். ஓகே, ஒரு டைமோ சம்திங் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்பெண்ட்னும் பொழுது லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். லே அவுட்டுன்றத நம்ம நவுனாகவும் சொல்லலாம். என்னென்னா இப்போ நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு லே அவுட் போட்டு வச்சுருப்பேன், அதாவது ஒரு ஃபார்மேட். ஓகே, டு டூ தேட். ஸோ அதை வந்து லே அவுட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதும் வந்து லே அவுட்டுன்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், he laid out a fortune on the new car. So he spent a fortune. Okay, he laid out a fortune, okay, on the new car. Okay, he spent a fortune on the new car. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடியமேட்டிக்காக இருக்கிற வேர்ட்ஸுக்கு பதிலாக ட்ரை டு ரீப்ளேஸ் த மீனிங் ஃபார் இட். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டை பிடிச்சிக்கலாம். லாஸ்ட் வேர்ட், ஓகே, லேயிங் ஆஃப். ஓகே, லேயிங் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்கள ஜாப்லேருந்து டிஸ்மிஸல் பண்ணுறது, டிஸ்மிஸல் ஆஃப் ஜாப்ஸ், சாரி ஃப்ரம் ஜாப்ஸ், வேலையிலேருந்து தூக்குறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து த கம்பெனி லேட் ஆஃப் சர்டன் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஷீ டிசைடட் டு laying off drinking for a while. ஓகே, ஸோ இது வந்து ஜாப் ரிலேட்டடாக நம்ம யோசிப்போன்னு பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது. யூ ஸ்டாப் டூயிங் சம்திங், அதுவுமே சொல்லலாம். ஸோ ஒருத்தவங்களை வேலையிலேருந்து தூக்குறதும் லே ஆஃப் தான். டிஸ்மிஸல் ஆஃப் இது டு ஸ்டாப் டூயிங் சம்திங்கும் நம்ம லே ஆஃப்னு சொல்லலாம். ஸோ ஷீ டிசைடட் டு லேயிங் ஆஃப் ட்ரிங்கிங் ஃபார் அ வைல். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 10 ஒரு வாட்டி குவிக்காக பார்த்துருங்க. டர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னா யூஆர் ட்ரைங் டு இக்னோர் திங்ஸ். ஓகே, அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஆர் ட்ரைங் டு டர்ன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட் ஒன்ஸ் வித்ஸ் எண்ட் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் பசில்ட் இன் சம் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அதனால் எனக்கு வந்து அன்ட்ரூலி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைட் அ டூத் அண்ட் நேல் அப்படின்னு சொன்னால் ஃபைட் இன் அ டிட்டர்மைண்ட் வே. ரொம்ப தெளிவாக தெரியும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக சண்டை போடுறது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்காக வந்து யூ ஆர் ட்ரைங் டு ஃபைட் வித் சம் ஒன் அண்ட் அந்த ஷாப்பை ரீட்டைன் பண்ணுறோம் அந்த கோவிட் டைமில் அப்படின்னு
ட்ரை பண்ணுறத சொல்கிறாங்க. இந்த க்ரீன் ஐட் மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் வந்து ஜெல்லஸோட நம்ம பார்க்குறது தான் க்ரீன் ஐட் மான்ஸ்டர்ன்றாங்க. ஸோ அதனால் எக்ஸ் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட எக்ஸ் கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஜெல்லஸ் ஃபீலிங்கோட பார்ப்பீங்களா? யூ கேனாட் ஹைட் இட். ஓகே, அதான் எக்ஸாம்பிள். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் த ரெக்கார்ட் ஸ்ட்ரெயிட். ஓகே, சம்திங் விச் இஸ் இன்கரெக்டாக இருக்குது பட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரைட். ஓகே, ஸோ வி ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் இஸ் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் டு லெட் him set the right record straight. Okay, good Samaritan is you're trying to help someone. Okay, ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட்டோட ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிறவங்கள குட் சமாரிட்டன் வச்சு சொல்லலாம். ஸோ டு கோ டு த ஹோல் ஹாக் அப்படின்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கிறது. அப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒரு குட்டி ஆட் இல்லாமல் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் அ பிக் மார்க்கெட்டிங் கேம்பெயின் அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். எய்த் ஒன் இஸ் பேட் பிளட். பேட் பிளட்னா என்னதுன்னா ஒரு ஹேங்க்ரி ஃபீலிங்கில் நம்ம இருக்கும் பொழுது தேர் ஹாஸ் பீன் பேட் பிளட் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நைன்த் ஒன் இஸ் லே அவுட். லே அவுட்னா யூ ஸ்பெண்ட். ஓகே, ஸோ என்னது ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அமௌண்ட்டே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நியூ காருக்காக அப்படின்னு சொல்கிறது. லேயிங் ஆஃப்ன்றது ஒருத்தவங்களை வேலையிலேருந்து தூக்குறதும் லேயிங் ஆஃப் தான். ஒரு விஷயத்த நம்ம நிறுத்திடுறோம், அதை பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு ஹேபிட்டு, பட் நான் வந்து அதை லே ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறுத்துறதையும் லே ஆஃப்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் கேரிஸ் டூ மீனிங்ஸ். ஓகே ஓகே ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தது எல்லாமே வச்சுருக்கேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட் அண்ட் யூ கேன் ரைட் இட் whenever possible. சரியா? ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் நான் வீடியோ முடித்த பிறகு கூட எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 41 to 15 எடுத்தேன்ல இதுக்கு முன்னாடி, அதை வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. கோ த்ரூ 4 and water, அதாவது ஒரு ரிஸ்க்கை வந்து எப்படி அண்டர்கோ பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இதோட வீடியோவில் கொடுத்துருப்பேன். இங்கே போட்டிருப்பேன் பாருங்களேன், அண்டர்கோ எனி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வுட் கோ த்ரூ ஃபயர் அண்ட் வாட்டர் ஃபார் சில்ட்ரன். அதாவது நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பேன் என்னோட சில்ட்ரனுக்காக. அப்போ டாக்கிங் த்ரூ ஹேட் அப்படின்னு சொன்னால் அதாவது தேவையில்லாத விஷயத்த பேசுறது. ஓகே, ஸோ புட் அப் வித்னா யூ ஆர் ட்ரைங் டு டாலரேட் அ சிச்சுவேஷன் அப்படின்னும் பொழுது புட் அப் வித் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னா யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹிடன் மீனிங். ஓகே, புரியாத இருக்கிற இடங்களை நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு அர்த்தமா. கெட் த சாக் அப்படின்னா யூ கெட் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் தட் பிளேஸ் ஆர் லைக் ஷி காட் த சாக் ஃபார் பீயிங் டூ லேட். ஓகே, ஸோ அதான் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஓகே, எல்லா இதையும் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. And then by leaps and bounds na very quickly making very rapid progress. ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு ப்ராக்ரஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்பொழுது by leaps and bounds. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து சீக்கிரம் முடிங்கன்னும் பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட் புக்ஸ் அப்படின்னா இன் ஃபேவர் வித் பாஸ். ஸோ அப்போ பாஸுக்கு ஓகே ஆகிற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த லாங் ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்டிமேட்டாக வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. அப்போ சேவிங் மணி நவ் மைட் பி ஹார்ட் but it will pay off in the long run. Okay, so what is the real fact? Okay, 50th one is to be always one's beck and call அப்படின்னா at one's disposal. So demanding the boss the demanding boss வந்து expects his assistant to be at his beck and call even on weekends. அதாவது வீக்கெண்ட்னா லீவ் விடுவாங்க, but still he has to என்ன சொல்கிறது, டூ வாட் எவர் த பாஸ் சேஸ்னோ அந்த மாதிரி இருக்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம இப்போ 20 அதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ இது ஒரு குயிக் ரீகேப் மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, 31 to 40 என்ன எடுத்திருக்கேன்னா டு ஸ்டேவ் ஆஃப் அப்படின்னு சொன்னால் ஆஃபன் பை டாக்கிங் ஆக்ஷன் ராதர் தென் லிட்ரலி ஸ்டாவிங். ஓகே, நம்ம ஆக்ஷன் மூலியமாக கன்வே பண்ணுறோம் அப்படியே இல்லாமல்னு சொல்கிறாங்க. ஸோ டொனேட்டிங் டு சேரிட்டின்றது வந்துட்டு நான் பாவர்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. டு கிவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னால் யூ ட்ரை டு ரெப்யூக் சம்மொன். அதாவது ரெப்யூக்னாலே திட்டிடுறது இல்லை. அப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து தேவர் லைக் என்ன சொல்கிறது சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க போய் அவங்கள ரிப்யூக் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போய் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற கான்டெக்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. 33rd வந்து என்ன கொடுத்துருக்குன்னா ரெஸ்ட் ஆன் லாரல்ஸ். ஓகே, இது வந்து என்னென்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லாரல் வாங்கி வச்சுருப்போம், கம்ப்ளீட்டாக அதையே நம்ம ரிலை பண்ணி இருந்துட்டோம். யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்டுன்ற மாதிரி சொல்லும் பொழுது ரெஸ்ட் ஆன் லாரல்ஸ். ஓகே, பே த்ரூ நோஸ் அப்படின்னு சொன்னால்
you are trying to pay extra money and trying to enjoy the benefit. அப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து நான் 1-to-1 கம்யூனிகேஷனுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே த்ரூ நோஸ் கட்டி நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து 1-to-1 கம்யூனிகேஷனுக்கு நிறைய ஃபீஸ் கட்டுவேன். இதுவே என்னை வந்து ஒரு 10 பேர் கூட வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபீஸ் அவ்வளோ ஆகாதுல்ல அந்த கான்டெக்ட். drawn fancy அப்படின்னு சொன்னால் someone used to use their imagination, creativity to create something rather than relying on the factual knowledge. அதாவது ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸில் ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது இல்லாமல் நான் யோசிக்கிறேன், என்னோட இமேஜினேஷனில் நான் கொண்டு வர நாலேஜ் தான் ட்ரா அண்ட் ஃபேன்சி அப்படின்றாங்க. டர்ன் அண்ட் ஆனஸ்ட் லிவிங் அப்படின்னா யூ ஏர்ன் மணி த்ரூ லெஜிட்டிமேட் ஒரு எத்திக்கல் லாஃபுல் வே. லீகல் வேல யூ ஆர் ட்ரைங் டு ஏர்ன் மணி அப்படின்னும் பொழுது ஆனஸ்ட் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 37th one is give the game away. Okay, give out the secret, spoil a surprise. You are trying to break the surprise or அதான் உண்மையை வெளில கொண்டு வந்துடும், இல்லை மறைச்சி வச்சதை வெளில சொல்கிறது. சீக் பை ஜோல்னா க்ளோஸ் டுகெதர். ஓகே, வாருக்கு அப்புறமா வந்து எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 39 is given. You try to surrender things. Okay, after hours of debate கம்பெனி வந்து எல்லாரும் கடைசியில் given பண்ணிட்டாங்க. run riot அப்படின்னு சொல்லும் பொழுது you are trying to restraint, behave wildly without control அப்படி இருந்திருக்காங்க. அப்போ ஃபேன்ஸ் வந்து ran riot after the win. ஸோ அதான் வின் நம்ம நினச்சதுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளே மறந்து வைல்டு நேச்சரை வெளில கொண்டு வருவோம்ல, அதுதான். 21 to 30 என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் பிளேசஸ்னால் டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா I always knew David was going places and he was always the most driven in our class. Okay, so ரொம்ப talented and successful person. In cold blood அப்படின்னு சொன்னால் cold bloodனாலே நெகட்டிவாக பேசுகிற மாதிரி. ஓகே, ஸோ மர்டர் பண்ணுன்ற இன்டென்ஷனில் இருக்கிறது விதவுட் நாலேஜ். ஓகே, ஆஃப் அண்ட் ஆன்னா ஒகேஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணுறோம். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்னா ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் பண்ணுறோம். தெர் ஆர் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் அபவுட் திஸ். ஓகே, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸே கிடையாது. ஓகே, 25 is took to heels. ஓகே, took to heelsனா ஒரு பயத்தில் வந்து ஓடுறது. ஓகே, thief took his heels as soon as the alarm went off. ஓகே, ஸோ உடனே எஸ்கேப் ஆகிடான். டு கீப் அப் not to keep in touch. Okay, so நான் வந்து I'm trying to keep up with you அப்படின்னு சொன்னால் I want to be in touch with you. Okay, so 27th one is make a clean breast. Okay, அப்படின்னா confess without reserve. மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கன்ஃபெஸ் பண்ணுறது, எதுவுமே பாக்கி வைக்காமல். ஓகே, heads will roll அப்படின்னு சொன்னால் you are trying to transfer no, அதாவது ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் தலைவர்கள் தானே, அதில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர்ஸை பற்றி பேசும்பொழுது ஹெட்ஸ் வில் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ். 29னா மேக் நோ போன்ஸ் அபவுட்னா டு நாட் ஹாவ் எனி ஹெசிடேஷன் இன் எனிதிங். எதுலேயுமே எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், அந்த விஷயத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதை தான் இங்கே மேக் நோ போன்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் ஆஃப்டர்னா யூ ஆர் ட்ரைங் டு என்ன சொல்கிறது, அம்மா பார்த்துக்கிற அம்மா அப்பா மாதிரி ரிசம்பிள் பண்ணுறது. ஸோ ஃபேமிலியில் இருக்க ஒருத்த மாதிரி கேரக்டரோ இல்லாட்டி அப்பியரன்ஸோ வச்சுக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, டேக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஸோ வி ஹவ் டன் வித் நியர்லி 40 வேர்ட்ஸ். ஓகே, 40 idioms முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் 20 more தான் நம்ம ரீகேப் பண்ண வேண்டியது. இது 1ன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, ஸோ இது வந்து 11 to 20 பார்த்துடலாமா. க்ரீன் தம்முன்னு சொன்னால் டு ஹாவ் அ நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட், ஒரு இது மேலே நேச்சுரலாகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது சொல்லலாம். பிளேட் ஹெவாக் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் காஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பற்றி பேசும்பொழுது சொல்லலாம். ஓகே, 13th one is no love lost between அப்படின்னா மியூச்சுவலாகவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்லைக் இருக்குது. ஃபேர் அண்ட் ஸ்கொயர்னா சம்திங் லைக் ஆனஸ்ட்டாக ஃபேராக நான் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒயிட் எலிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால் சம்திங் விச் இஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ட்ரபிள்சம்மாக இருக்கக்கூடிய ஒரு பொசஷன் பற்றி பேசுகிறோம். இது பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசஷனை பற்றி பேசலாம். அண்ட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஓகே, அவுட் அண்ட் அவுட் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக என்ன சொல்ல வரும், அதை ஃபுல்லுமே நம்ம எஸ்டிமேட் பண்ணி பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 17th one is on the cuff. ஆன் த காஃப்னா நான் இப்போ காசு ஒரு இதை வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் ஐம் பர்ச்சேசிங் இட் ஆன் கிரெடிட். காஃப் இஸ் கிரெடிட்டில் வாங்குற மாதிரி. ஓகே, டஸ் நாட் ஹோல்டு வாட்டர் அப்படின்னா யூ கேனாட் பிலீவ் தட், என்னால் நம்பவே முடியல. ஓகே, அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஸ். அ வைல்ட் கூஸ் சேஸ்னா அ ஃபூலிஷ் அண்ட் ஹோப்லெஸ் சர்ச்.
இதை தேடினாலும் கிடைக்காது. ஸோ இது தேவையில்லாத ஒரு சர்ச் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கான்டெக்ட். அண்ட் இன் அ டைட் கார்னர்னா இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ நான் கன்ஃபியூஸ்டாக இல்லை எப்படி இதை சரி பண்ணுறன்ற ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கிறது தான் என்ன டைட் கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ், நான் ஒரு விஷயம் சொல்லணும். we have just 10 more to go. இந்த idioms நான் எடுக்கும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ரீகேப் பண்ணும்போது எனக்கே நிறைய ஞாபகம் இருக்குது. ஓகே, நீங்கள் படிச்சுட்டு ரீகேப் பண்ணால் எவ்வளோ ஞாபகம் இருக்குன்றது எனக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை. ஓகே, நான் ஏன் இதை ரீகேப் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு செஷன்ஸ் எடுக்கும் பொழுது 100% நான் ஒன்று சொல்கிறேன், 100 idioms முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எடுக்கும்பொழுது தான் ஐ கேன் ரீகால் திங்ஸ். ஸோ அதுக்காக தான் ஐம் டெலிங் யூ கைஸ், டோன்ட் டேக் திஸ் லைட். பார்க்குறதுக்கு நான் ரிட்டர்னில் ஏன் கொண்டு வரேன்னா, நான் ஆல்ரெடி பிரிண்டடாக இருந்தால் நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் அங்கே வந்து எழுதும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன எழுதுறேன்னு பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு செஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் திங்க் அபவுட் வாட் எவர் ஐம் டேக்கிங், பட் ஆனால் திஸ் இஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் 100 முடிக்கிறேன், 100 முடித்த பிறகு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு இடியம்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒரு 40 செஷன்ஸ் 40 இடியம்ஸ் நான் இன்னும் எடுக்கணும், விச் இஸ் 4 செஷன்ஸ். அது நம்ம எதாவது ரெக்கார்டடாகவோ லைவாகவோ முடிச்சு விட்டுடலாம். ஓகே, okay, thank you banker for your response. I was expecting for others to reply, but யாருமே பண்ணல. பூபதி மட்டும் டவுட் மட்டும் கேட்டாரு, வேறு எதுவுமே பண்ணல. ஓகே, எஸ். ஸோ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து அதை மட்டும் பார்த்துடலாம். இதான் நான் எடுத்த ஃபர்ஸ்ட் இடியம்ஸோட செஷனு. தாட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதாவது he tends to make a sweeping statement about peopleனா தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு, தாட்லெஸ்னாலே யோசிக்காமல் பேசுகிற விஷயங்கள்னு சொல்லலாமா? ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஆல் அட் சீனா ரொம்ப குழப்பம். இப்போ குழப்பமாக நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இன்னைக்கு டேட்டாவில் நம்ம ஒன்று படித்தோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ட்ரை டு ரீகால் இட். ஓகே, டேர்ன் அ டெஃப் இயருக்கு தாண்டி ஒன்று படித்தோம். ஓகே, எஸ், எனக்கு ஞாபகம் தான், நான் சொல்கிறேன். இனஃப் ரோப்னா இனஃப் ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்கோம். பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்னா இர்ரெகுலராக இல்லாட்டி கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது செய்கிறது. ஃபெல் ஃபவுல் ஆஃப்னா காட் இன் டு ட்ரபிள். ஓகே, ஸோ ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். அண்ட் 6th one இஸ் டோக்கன் ஸ்ட்ரைக். ஷார்ட் ஸ்ட்ரைக் ஹெல்ட் ஆஸ் வார்னிங். ஒரு சின்ன ஸ்ட்ரைக் தான், ஆனால் அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் த மியூசிக்னும் பொழுது யூ ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. ஓகே, அண்ட் 8th one இஸ் லுக் டவுன் அப்பான் அப்படின்னு சொன்னால் யூ ஹேட் இன்டென்ஸ்லி. ஓகே, இன்டென்ஸாக வந்து ரொம்ப ஆழமாக நீங்கள் அந்த விஷயத்தை ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஃப்ளாஜிங் அ டெட் ஹார்ஸ்னா யூ ஆர் வேஸ்டிங் டைம் இன் அ யூஸ்லெஸ் எஃபர்ட் அண்ட் மேக்கிங் அ யூஸ்லெஸ் எஃபர்ட். அப்போ இது கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கொடுக்காதுன்னு ஒரு இடத்துல இஃப் ஐ எம் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட், நான் ஃப்ளாஜிங் அ டெட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் அ கிளவுட் அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு டவுட் சம்திங், ஒரு சஸ்பீஷனில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். எஸ், ஸோ நம்ம டோட்டலாக வந்து we have completed 60 idioms in today's session. I don't know how many of you have noticed and noted it. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம வந்து 100 idiom at a stretch வந்து பார்க்குற மாதிரி ஒரு செஷன் கொண்டு வரலாம். அண்ட் பூபதி, are you there? எஸ், பூபதியோட டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு நம்ம லைவ் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், ஒன் டவுட். போன டைம் ஆர்ஆர்பி கிளர்க்கில் 70 போட்டால் கிளியர், இந்த டைம் கிளியர் இந்த டைம் 66 போட்டேன் பட் ஃபெயில். எப்படின்னு ஃபைன் பண்ண முடியல, எங்கே தப்பு பண்ணேன்னு. பட் என் சைடு 100% அக்யூரேசி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் ஈவன் தோ ஐம் ஃபெயில். ஓகே, குட் கான்ஃபிடென்ஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் 70 போட்டிங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கோன்னு பாருங்கள். இந்த வாட்டி நீங்கள் 66 போட்டிருக்கும் பொழுது கட் ஆஃப் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுடைய அக்யூரேசி இருந்தாலும் கட் ஆஃப்க்கு கம்மியாக எதாவது போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ மைட் பி அதான் ரிசல்ட்டாக இருக்கும். எஸ், ஓகே, ஸோ வேறு எதுவும் நம்மளுடைய ப்ராப்ளமாக இருக்காது பூபதி. ஓகே, ஸோ உங்களுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணல அப்படின்லாம் ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஒர்க் வெரி ஹார்ட். ஓகே, ரிசல்ட்ஸ் வில் பி from the other side. Yes, so we have to wait. Okay, so I'll keep going until you get succeeded. Okay, so in next session I'll just wind it up for the day. Yes, so I'll be meeting you in another session. Okay, so thank you so much for watching this session. Okay, yeah, have a very great day.